எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீ இதை செய்யாதா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் இந்த விஷயத்த செய்வான். என்னடா திடீர்னு இப்படி சொல்ற, எந்த விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பான் வீடியோஸ், ஆபாச படம். இந்த படத்தை நீ பார்க்காம முடிஞ்சா இரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த ஜென்ரேஷனுக்கு எவனும் யோகியன் கிடையாது. எல்லாருமே அந்த வெப்சைட்ஸ்குள்ள போய் படத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மோஸ்டா எந்த ப்ரௌசர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா குரோம். இந்த குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி வெப்சைட்ஸ் தேவையில்லாத இல்லீகல் வெப்சைட்ஸ்க்கு போய் பார்த்தோம் அப்படின்னா உங்களை ஒரு நபர் ட்ராக் பண்றாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, உண்மையாலுமே இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணாலும் நீங்கள் ஹிஸ்ட்ரியவே நீங்கள் கிளியர் பண்ணாலும் உங்களை ஒருத்தவங்க நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறீ, அப்போ இதுக்கு என்ன வழி, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சில செட்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் மாற்றி வச்சிட்டாலே போதும். நீங்கள் என்ன வேணாலும் குரோமில் போய் சர்ச் பண்ணலாம், யாரும் உங்களால் ட்ராக் பண்ண முடியாது, யாரும் உங்களை ட்ராக்கும் பண்ண மாட்டாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கட்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோல சில செட்டிங்ஸ் மட்டும் நீங்க மாத்தினீங்க அப்படின்னா உங்களோட ஹிஸ்டரி கிளியர் ஆனாலும் கிளியர் ஆகல அப்படின்னாலும் யாராலையும் உங்களை ட்ராக் பண்ண முடியாது. வரிசையா என்னென்ன செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், உங்களோட குரோம் ப்ரௌசருக்கு போயிருங்க. குரோம் ப்ரௌசருக்கு போயிட்டு ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எல்லாருமே பண்றது தான், எது நம்ம சர்ச் பண்ணாலும் தேவையில்லாத வெப்சைட் ஆகட்டும் இல்லை இல்லீகல் வெப்சைட் ஆகட்டும், முதல்ல நம்ம கிளியர் பண்ற ஒரு விஷயம் ஹிஸ்ட்ரி. அது எல்லாருமே கிளியர் பண்ணிடுவீங்க. நானும் கிளியர் பண்ணிடுவேன். ஆனால் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணால் மட்டும் உங்களுக்கு எல்லாமே ஆஃப் ஆகாது, நம்மளே ஒருத்தங்க ட்ராக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, அதே குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி சைடில் இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரைவசிக்குள்ள போனீங்க அப்படின்னா டு நாட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எல்லாருக்குமே அது ஆஃப்ல இருக்கும். எல்லாருமே அதை ஆஃப்ல வச்சிருக்கிறதுனால நம்மளை ஒரு நபர் ட்ராக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த டு நாட் ட்ராக்ல போயிட்டு அதை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. இந்த செட்டிங் ரொம்பவே ஒரு முக்கியமான செட்டிங். அது எல்லாருமே ஆஃப்ல இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஆன் பண்ணிடுங்க. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங். இந்த சைட் செட்டிங்ல நீங்க என்னெல்லாம் சர்ச் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது ஹிஸ்டரியில நீங்க வச்சிருந்தாலும் இந்த சைட் செட்டிங்ஸ்ல இருக்கும். நீங்க இதுலயும் கிளியர் பண்ணியே வேணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கு. சைட் செட்டிங்ஸ்லயும் போயிட்டு கிளியர்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து எல்லாருமே கிளியர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பிரைவசில போயிட்டு டு நாட் ட்ராக்கும் ஆன் பண்ணியாச்சு. சைட் செட்டிங்ல போயிட்டு அதுக்குள்ள இருக்கிற ஹிஸ்ட்ரியும் கிளியர் பண்ணியாச்சு, நார்மல் ஹிஸ்ட்ரியும் கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, இனிமேல் நான் ஃப்ரீயா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதான் கிடையாது. கூகுளில் போயிட்டு உங்க குரோம் ப்ரௌசர்லேயே கூகுளில் போயிட்டு மை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன சர்ச் பண்ணீங்களோ இதெல்லாம் கிளியர் பண்ணாலும் அந்த மை ஆக்டிவிட்டியில அப்படியே எல்லாமே லைனா இருக்கும். அதையும் நீங்க கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா மை ஆக்டிவிட்டிலையும் உங்களோட அங்கவாரி டீடைல்ஸ் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க மை ஆக்டிவிட்டிலையும் டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலா எல்லாமே டிலீட் ஆயிரும். அவ்வளவுதாங்க. இந்த 3 செட்டிங். ஒன்னு பிரைவசில போய் ட்ராக் ஆன் பண்ணுவீங்க, ரெண்டாவது சைட் செட்டிங்ல போய் உங்க ஹிஸ்டரியை கிளியர் பண்ணுவீங்க, நார்மல் ஹிஸ்டரி எல்லாருமே கிளியர் பண்ணிடுவீங்க, மூணாவது பாத்தீங்கன்னா மை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களோட ஹிஸ்டரிஸ் எல்லாமே வந்திருக்கும். யூடியூப் எவ்வளவு நிமிஷம் யூஸ் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நார்மல் கேம் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா அக்கு வேற உங்களுக்கு காமிக்கும். அதையும் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களை யாரும் ட்ராக் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன வெப்சைட், எந்த இல்லீகல் வெப்சைட் போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் இவ்வளவு வேலை பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணாம ஏதாவது பண்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னா குரோம்ல போயிட்டு நீட்டா நியூ இக்கோகினோ டேப், அந்த இக்கோகினோ டேப் யூஸ் பண்ணிட்டு நீங்க எது சர்ச் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, யாரும் உங்களை ட்ராக் பண்ண மாட்டாங்க, ஹிஸ்ட்ரி சேவ் ஆகாது, எதுவுமே நடக்காது. மோஸ்டா இக்கோகினோ டேப் போயிட்டு ஏதாவது சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி குரோம்ல சர்ச் பண்ணி அப்படின்னா இல்லீகல் வெப்சைட்ஸ் இல்லை தேவையில்லாத வெப்சைட்ஸ்க்கு நீங்க போனீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். மோஸ்டா சேஃபா இருங்க, செக்யூரா இருக்க பாருங்க, பிரைவசி நீங்க தக்க வச்சுக்கோங்க. எந்த காரணத்துக்கு ஒன்றும் பிரைவசி நீங்க லீக் பண்ணியாதீங்க. உங்க பிரைவசி என்னைக்கு போகுதோ உங்களை எல்லாருமே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த செட்டிங்ஸ் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கட்கா சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.